Hello friends, நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா துவையல் செய்ய போறோம். இது உங்களுக்கு கட்டாய உபயோகமா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போறது புதினா துவையல். இது என்னன்னா வெண் பொங்கலுக்கு நல்லா இருக்கும். நீங்க நார்மலா பொங்கல் எது செஞ்சீங்கனாலும் வெள்ளை பொங்கல் செஞ்சீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இத நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். பூண்டு 2 பல். இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். கூடவே 5 மிளகாய் வரமிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்ப வரமிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூடவே நம்ம கொஞ்சமா புளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் நல்லா அப்படி வதக்கிட்டு நம்ம புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா நம்ம ஒரு கட்டு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம். துவையல் ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். புதினா துவையல் ரெடி. துவையல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு நீங்கள் அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா கோவி சமையல் சேனலையும் வெபிள்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.